ஹாய் கைஸ், நான் தான் உங்களோட லெஜெண்ட் பேசுகிறேன். வாங்க மறக்காமல் நாங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் சேனல் ஓப்பன் பண்ணேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சோலோ மேட்ச் தான் சிஎஸ் ரேங்கில் விளாண்டுட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சோலோ மேட்ச் தான். ஆனால் இந்த வெள்ளை கலர் சட்டை வரான் தெரியுமா, அவன் வந்து 6 இயர்ஸ் ஓல்டுன்னு காட்டிக்கிட்டான். இந்த பாருங்கள் 6 இயர்ஸ் ஓல்டு. அவன் அங்கே பாருங்கள் எமௌண்ட் வேறு போடுறான். நம்ம கையில் எனக்கு செத்துட்டான். நீ பாருங்கள், கேம் பிளேயை மட்டும் பாருங்கள். தப்பான ஆள்கிட்ட எமௌண்ட் போட்டான்டா. நீங்கள் பாருங்கள் அடிய ஒரு அதுக்கு இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், பேனல் யூஸர் அலப்பறைகள்னு. அது போய் மறக்காமல் பார்த்துருங்க. எங்கள் டீமில் வந்து ஒரு பேனல் யூஸர் கனெக்ட் ஆகிடுவான். அது வந்து நாங்கள் வந்து அதை வச்சு ஒரு ஃபன் பண்ணி ஒரு வீடியோ. ஆனால் அதில் நான் பேசியிருக்க மாட்டேன். இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். அந்த வீடியோவில் என்ன மைக்கு ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னு தரல. சாப்பிட சேர்த்த பேல அடிக்கிறதுக்கு வெறி கொண்டு வந்துட்டுருக்கான். எங்கே தான் அத்தி எமௌண்ட் போட்டுவேன். சரி, சுற்றி முற்றி வந்து அடிக்கிறனோ. இந்த ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். நம்ம டீம்மேட் அடிச்சிருவானோ. இவன் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ரேக்கஸில் இருந்தான். சும்மா என்ன ஜாயின்ட் ரேக்கஸ் கூப்பிட்டான். போனாட்டி உனக்கு நான் தான் எல்டிடி கிடச்சி தந்தனால சும்மா கூப்பிட்டான். ஆனால் அவன் தமிழ் இல்லை, வேறு இது. இப்போ நம்ம வந்து சோலோ தான் போயிருக்கோம். சும்மா இது கூப்பிட்டான்னு சொல்லிட்டு வந்தேன். சும்மா இன்வைட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அங்கே தான் நிற்கிறான். நம்ம டீம்மேட்ஸ் தெரிஞ்சிடுச்சு. அந்த பவரை ஒன்று போட்டுடுறாங்க கைஸ். இந்த ஒரு பவர் மாதிரி ஒன்று புதுசாக வந்துருக்கு, அதை வேற போட்டுடுறாங்க. ஆனால் வந்தால் எந்த பவர் தான் இந்த அவன் வந்து கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருப்பான். அந்த பவர் தான். எமௌண்ட் போடுங்கடா. எமௌண்ட் போட சொன்னால் என்னடா நீங்கள் பாருங்க. எனக்கு இதில் ஒரு ட்ரிக்கு தெரியும் இந்த இடத்துல மட்டும். அதனால் நம்ம வந்து ஆனால் இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் தான் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், மறக்காமல் அந்த ஹேக்கர்வே பாருங்கள் பார்த்துருங்க. ஏன்னா வந்து பேனலு யூஏபியில் ஸ்கோப் போட்டுட்டு கண்ணா முன்னாடி போட்டு அடிக்கிறான். ஆனால் ஒரு மேட்ச் மட்டும் அவன் காலியாகிடுவான். மறக்காமல் பார்த்துருங்க அந்த இது. அது அவன் வந்து என்ன ஹேக்கர் பேனல் தான் நினைக்கிறேன். ஸ்கோப் போட்டு அடிக்கிறது ஹெட்டில் கண்ணான்னு விளாட்றானோ. இந்த இடம் தான். இதாண்டா எனக்கு பிடிக்காது. எப்படி அவன் செத்தான்? இப்போ இல்லாட்டி இந்த இடத்துலலாம் எமௌண்ட் போட்டால் அவனை வந்து நம்மளை அடிச்சிருவானோ. அதனால இந்த மாதிரி இடத்துலலாம் எமௌண்ட்லாம் போடக்கூடாது. இப்போ எப்படி வருவேன்? சாவுல ஐயோ, நம்ம டீம்மேட் காலி. ஹெட்டுடா. பாருங்க ஏன் மூட்டை எப்படி நம்ம என்ன ஓல்டு பிளேயராக இருந்தானே எவ்வளோ பேர் ஆளா. 6 இயர்ஸ் ஓல்டு தானே. எவ்வளோதான் பெரிய ஆளாக அடிக்கிறதுக்கு தரணும்னு ஒன்று வேணும். 6 இயர்ஸ் ஓல்டுன்னு காட்டிட்டு செத்துட்டான் நோது குட்டி. அவன் அடிச்சிட்டேன். இப்போ தான் எனக்கு தெரியுது அந்த பவரை போட்டால் நம்ம அடிக்கலான்னு. புஷ்கன் அந்த பவர் மாதிரி இருக்கா. சும்மா அடித்து பார்த்தேன், ஹெட்டு போணுச்சு. எப்படின்னு எனக்கே இப்போ தான் எனக்கே தெரிஞ்சிருக்கு அதை வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ப்ரோ பிளேயர்னு தெரிஞ்சு எனக்கு இதில் பவரை போட்டு விட்ருக்காங்க. நல்லது. ஒரு மாதிரியே லேக் ஆகுது கைஸ். என்னடா அது இப்படி லேக் ஆகுது? அதில் அவன் ஹேக் பண்ணி விட்டுற போகிறான். அவன் ஹேக்கர்னு சர்க்கர் ஏதோ ஒளிஞ்சுக்கலாம் கைஸ். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரே இது. பாருங்க, அவனை ஓடுறது தெரிஞ்சிருச்சு. மறந்துக்கிட்டே ஓடுறான். பார்த்துட்டேன். நம்ம இடத்துல நிற்கிறான். இந்த ரியூவான் சைடா? அவன் மட்டும்தான், அந்த நோவு மட்டும்தான். இப்போ ப்ரோ இப்படி லேக் ஆகுது ப்ரோ. இல்லை அடிச்சாச்சு.
நம்ம தான் எப்போதுமே நம்ம தான். கைஸ் இது ரொம்ப லாக் ஆகுது. என்னன்னு வேற தெரில என்ன பிரச்சனைன்னு. இப்போ சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ரீகனெக்ட் பண்ணலாமா? அது ஒரு டவுட்டு. ஐயோ யாராமே ஏறக்கூடாது. இல்லாட்டி மண்டையில் அடிச்சிடும் ஏறுனா. செம்மையாக லேக் ஆகுது ஃபோனு. வீடியோ எடுக்கிறனால லேக் ஆகுதா? இது ஒரு பிரச்சனை கைஸ். வீடியோ எடுத்தாலே லேசாக லேக் ஆகும். இப்போ வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன்னா லேக் ஆகாது. அந்த மாதிரி உள்ளது பிரச்சனை. இவன் யாரா? பாருங்க கைஸ், கிரெனேடின் திறமையா. போவாது அடிச்சு சொல்லுவான். போவாது. போடு. நாங்கள் வேற எங்கே தானே கிரெனேடு போட்டேன். அந்த கிரெனேடு கீழே தானே விழுந்துச்சு. க்ளூவால் போடுறீங்க. என்ன இவ்வளோ மோசமாக லேக் ஆகுது. இந்த மாதிரி லேக் என் ஃபோனுக்கு இதுவரையும் வந்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம். எங்கேருந்து அடிக்கிற? யார் அவன் மட்டும்தானே அந்த நூபு? இப்போ பேர் கண்டுபிடிச்சிட்டேன்டா அவனை. போடா ஓல்டு பிளேயர் நூபு. செத்துட்டானா? அதான் ஓல்டு பிளேயர்னு இது மட்டும் இருக்கக்கூடாது, திறமை வேணும். பாருங்க ஈஸியாக நாங்கள் போய் அடிச்சிட்டோம். அதில் அமௌண்ட்டு போட்டிருக்கக்கூடாது. 6 இயர்ஸ் சொல்லிட்டு சரி காட்டுறான். சரி அதே அமௌண்ட்டு போடுறான். அமௌண்ட்டு போட்டு அடி வாங்கிட்டான் நோவு குட்டி. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் லேகு ஃபோன் கொஞ்சம் லேக் ஆகுது. அதனால் நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க கைஸ். பாய்.